ஒரு நாள் வரனாலும் லேப்டாப் தராங்க. ஆனா 15 நாள் வந்தா லேப்டாப் தரல. அவங்க சொல்ற டைமுக்கு ஒரு அப்ப எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தானே சார்? எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தானே? அப்ப சூர்யா எத்தனையோ நாள் வந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு ஏன் தரல? சரி சூர்யா எவ்வளவு நாள் வந்திருக்கு? ஒரு நாள் வராதவங்களுக்கு ஏன் தராங்க? ஒரு நாள் வராதவங்களுக்கு ஏன் தராங்க? ஏன் சொல்லிருந்தான் யாரு? ரிப்போர்ட்டர் சார் நியூஸ் தமிழ். ரிப்போர்ட்டர் சார் நியூஸ் தமிழ். சர்வே டிபார்ட்மெண்ட் எங்க சம்பந்தமா அனுப்புங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட பேசினதுனால அவங்க எங்களை திட்டின வீடியோ தான், ஆடியோ தான் சார் இப்ப எங்க கிட்ட இருக்கு. அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் அவங்க கிட்ட ஒத்து போயிட்டாங்க சார். அதனால இவங்களை எலக்ட்ரிஷியன் அனுப்பியிருக்காங்க சார். சர்வேர் ட்ரேட எலக்ட்ரிஷியன் அனுப்பியிருக்காங்க சார். ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க சார். யார் இல்லன்னு சொன்னது? பூட்டு போட வச்சிருக்கீங்களா? இருக்குதுங்க சார் ரெஸ்ட் ரூம். சொல்றாங்க சார் அங்க தண்ணி வரலைங்க சார். கம்ப்ளைண்ட் புகார் இருக்கு சார். இருக்கு சார். புகார் இருக்குல எல்லாமே நிரூபிக்கிறேன் வாங்க. இத நான் போய் இல்ல இல்ல அப்புறம் அத்துமீறி வந்து சொன்னீங்க. இல்ல 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 நீங்க தயவு செஞ்சு வரணும் சார். சார் வாங்க ரெஸ்ட் ரூம். உங்களையே இங்க வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க சார். இப்ப ஸ்டூடெண்ட் நாங்க எது பண்ணாலுமே எங்களை மிரட்டுறாங்க. இது வரைக்கும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இனிமேல் எது ஆனாலும் இப்ப உங்களை சொன்னவங்க எங்களை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? நீங்க எதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? சிஎம் பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் சார். சிஎம் பெட்டிஷன் போட்டவங்க காரணத்துக்காகவே எப்படிப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க ஏதாவது பேசணும்னா இந்த ஊர் பொண்ணுங்கம்மா நீங்க அப்படிதான் நடந்துப்பீங்கன்னு அந்த மாதிரியே வந்து மார்க் பண்றாங்க சார். அவ்வளோ செய்யறா நாம் கம்முன்னு பேச. மூணு பேரும் நாங்கள் போய் நிற்கிறோம். எங்களுக்கு அட்டண்டன்ஸே போடல. நேற்றுலேருந்து எங்கள் எனக்கும் சித்ரா அவங்களுக்கும் போட்டிருக்காங்க. இந்த மாரியம்மலை அவங்களுக்கு இன்னைக்கு தான் போட்டுறாங்க அட்டண்டன்ஸு. இத்தனை நாள் போடவே கிடையாது. அவங்க வந்தாங்களா? ஆஃபீஸ் கிளாஸ்க்கு வந்தாங்களா? வந்தாங்க சார். அவங்க பேசுகிறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க. பேசவே இல்லை. நெக்ஸ்ட்டு சைக்கிளும் அந்த மாதிரி தான் சார். தகுதியானவங்களுக்கு இருக்குது. அந்த குடோனில் இருக்குது. 100 சைக்கிள் மேலே இருக்குது. துரும்பு பிடிச்சி இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. ஒரு 3 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு மற்றது அப்படியே தான் மக்கி கிடக்குது. போய் பாரு. என் பேர் சங்கீதா சார். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். சர்வேர் ட்ரேடில் படிக்கிறேன் சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டு சார்பாக வந்து எங்களை ஓஜெட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓஜெட்டி அனுப்பல சார். அவங்க வந்து அதாவது எலக்ட்ரிஷியன் கற்றுக்கிறதுக்கு போங்க, எங்களுக்கு வந்து சர்வே சுத்தமாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் எலக்ட்ரிஷியன் கற்றுக்கிறதுக்கு போங்க, நாங்கள் அது எங்கள் ட்ரேட் சம்மந்தமாக இல்லைங்களே மேம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஆர்டர் போடுறேன் அதை பண்ணுங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி எங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்டையும் அப்படிதான் சார் சொன்னாங்க. இல்லைன்னா டிசி வாங்கிட்டு போங்க. எப்பவுமே சார் எப்பவுமே டைபிஸ்ட் வேலையை எங்களை பார்க்க சொல்றாங்க சார். டைபிஸ்ட் வேலையை எங்களை பார்க்க சொல்றாங்க. அப்படி நாங்க பார்க்கல அப்படின்னா
டிசி வாங்கிட்டு போங்க, எல்லாத்துக்கும் டிசி வாங்கிட்டு போங்க, உங்களை நான் வர சொல்லி கட்டாயப்படுத்தலையே, நீங்க டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சார் எல்லாருக்கிட்டையுமே அப்படிதான் சார் பேசுறாங்க. உங்க பேர் மேடம்? சங்கீதா சார். என்ன கிளாஸ் பண்றீங்க? சர்வேயர் செகண்ட் இயர் சார். எப்படி வாங்கினாங்கன்னு தெரியலங்க சார். நீங்க சைன் பண்ணீங்களா? இல்லைங்க சார். சைன் பண்ணதே அவங்க லேப்டாப் வாங்கிருக்காங்க. ஆமா. உங்க பேர் என்ன லேப்டாப் வாங்கிருக்காங்க? உங்க கையெழுத்து பாத்தீங்களா? அது உங்க கையெழுத்து? கையெழுத்து எதுவுமே பார்க்கல சார், பார்க்கவே இல்ல. இன்னும் லேப்டாப்பே நாங்க பார்க்கல. கையெழுத்து இந்த ஸ்டூடெண்ட்க்கு பண்ணா தானே வாங்க முடியும். அது எப்படி வாங்கினாங்கன்னு தெரியலங்க சார். வாங்கிட்டு ஆனா இப்போ வந்து சேரல உங்களுக்கு. எங்களுக்கு வரல, அவங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. பெற்றோர் மீட்டிங்ல ஸ்டூடெண்ட்ட பெற்றோரா வந்து உட்கார சொன்னாங்க சார். உட்கார சொல்லி சார் அவங்கள வந்து நானு அவங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரேன். மேடம் தான் சார் உட்கார சொன்னாங்க. பிரின்சிபல் ராஜலட்சுமி. அப்படிங்களா? அந்த எவிடன்ஸ் காட்டுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, அப்படியே காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. அதுல இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் இந்த இது மட்டும் ஸ்டூடெண்ட் இதெல்லாம். இதுல ஒரு 7-8 பேர் ஸ்டூடெண்ட் சார், மத்தவங்க எல்லாம் வந்து பேரண்ட் தான் சார். பேரண்ட் மீட்டிங்ல நாங்க சார், இப்ப நாங்க பேசலாம் இருக்கு அதுல. ஆமா சார், நாங்க எங்களை தான் பேரண்டா உட்கார வச்சாங்க.